ஹலோ கைஸ், வணக்கம் மக்களே. பிக் பாஸோட டே 17 அக்டோபர் 22ஓட எபிசோட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருவும் பியானாவும் நடந்த விஷயத்தை பற்றி எனக்கு நைட்டு வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பார்ஷியாலிட்டாக பண்ணிட்டாங்க. இதை தான் எனக்கு முதல் நாள்லேருந்து பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்வதி ஓவராக பண்ணுது. அப்போ நீ பண்ணுறதுக்கு பேரெல்லாம் என்னமான்ற மாதிரி தான் நினைக்க தோணுச்சு அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு. வியானாக்கு வேணால் அது புதுசாக இதுவாக இருக்கலாம். பட் ஆனால் பார்வதி தான் எல்லாரையும் அடித்து தூக்குது. அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனைன்ற மாதிரி இருந்துச்சு பார்வதி சொல்கிறத கேட்ட அப்புறம். மறுநாள் காலையில் ஆகுது, மியூசிக் வருது, உடனே போயிட்டு எல்லாரையும் எழுப்பி விடுறாங்க. நம்ம சுபிக்ஷா பாட்டு போடுறாங்க. இந்த குரூப்பில் மாதிரி ஆதிரை வந்துட்டு அவங்க தம்பியை போயிட்டு பெட்டில் போயிட்டு எழுப்பிட்டு வராங்க. ஆமாங்க, அதுதான் எஃப்ஜே தான் வந்துட்டு ஆதிரையோட தம்பி. அக்கா அப்படின்னு கூப்பிட்டார் இல்லையா, என்னக்கா அப்படின்னார் இல்லையா, அவரே தாங்க. இந்த அம்மா எழுப்பி விட்டா தான் அவர் எழுந்துப்பாரோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் காண்டு கடுப்பாக தான் இருந்துச்சு பார்க்கும் போதே. பாட்டெல்லாம் பாடிட்டு எல்லாரும் டான்ஸ் ஆடியும் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திவாகரும் பார்வதியும் பேசிகிட்டு இருக்காங்க. பார்வதி வந்துட்டு திவாகர் கிட்டே வேணும்னே வந்துட்டு எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணணும், நான் ரம்யா கிட்டே டீலிங் பேசிட்டேன், ரீசனே இல்லாமல் ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி பாரு, ரொம்ப தப்பு. அவங்க உழைச்சி இது பண்ணுறாங்களா, இதெல்லாம் பண்ணால் எப்படி ரீசனோடு எதெல்லாம் பண்ணால் தானே கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல, ஐயோ நான் சொல்கிறது கேளு, நான் சொல்கிற மாதிரி பண்ணி இது அதுன்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் கேமரா முன்னாடி திவாகரும் கம்ருதீனும் வந்துட்டு பாட்டு பாடியே சந்தோஷமாக இருக்கிறாங்க. வினோத் இவங்க பாட்டு பாடி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து, பிக் பாஸ் எல்லாரையும் வர சொல்லுங்கள், இங்கே வந்து இதுவும் வந்துட்டு கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள், ஒரே பைத்தியங்களாக இருக்குது, என்னையும் செக் பண்ண சொல்லுங்கள், என்னையும் கூட்டிகிட்டு போக சொல்லுங்கன்னு கலாய்ச்சி விட்டுட்டுருக்கிறாரு. அதுக்கப்புறம் எஃப்ஜேவும் ஆதிரையும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவாங்களாம். கவுச் மேலே உட்காந்துட்டு 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஆதிரை பார்வதி ஏதோ வேலை செய்ய கூப்பிட்ருப்பாங்க போல இருக்குது. ஏன்னா இவங்க தானே சூப்பர் டீலக்ஸ் டீமில் வேலை செய்கிறாங்க. ஸோ கூப்பிட்ட உடனே வந்துட்டு இவங்க காணில் நானும் வரமாட்டேன், அந்த அம்மா இப்படி உட்காந்து இப்படி கூப்பிட்டா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாருக்கு தான் ஒரு வேலையை யார் உடனே சொன்னால் செய்ய மாட்டாங்க இல்லையா, சண்டை அடித்து குத்தடிச்சு அதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணி அப்புறமா தான் அதை செய்கிறேன்னு ஒத்துப்பாங்க. அப்படி தான் நேற்றும் நடந்துச்சு. ஒரே பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க. கூப்பிட்டா வந்தால் என்ன, இவங்க ஒரு பக்கம் சொல்ல அவங்க ஒரு பக்கம் சொல்ல, கனி சொல்ல, ஒன்றுமே கேட்கவே மாட்டேங்கிறாங்க. மாறி மாறி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, கத்திக்கிட்டே கிடக்குறாங்க எல்லா பக்கமும். அப்புறம் ஒரு கட்டத்தில் காண்டாகிட்டு, நாங்கள் சொல்கிறது செய்ய மாட்டேங்கிறாங்களா, அவங்களுக்கு சாப்பாடே கொடுக்கக்கூடாதுன்னு எஃப்ஜே ஆதிரையெல்லாம் சொல்ல, நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க, அதெல்லாம் முடியாது, நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் கனிக்கிட்ட வந்துட்டு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கிறாரு நம்மளோட எஃப்ஜே. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, கிச்சனில் இருக்கிற லைட்டர் எடுத்துக்கிறாரு. அதை பார்த்த பிரவீன் வந்துட்டு, அதெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது, அது எங்களோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு சொல்ல, இதில் போய் என்ன இருக்குது, நான் எடுத்துப்பேன்னு சொல்ல, அதனால் ஒரு பிரச்சனை வருது. கெமி நடுவில் புகுந்து பேச, கெமியுமே எஃப்ஜே ஒரு மாதிரி சொல்லிடுறாரு. இதனால் கெமி அழுதுகிட்டு போய் ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுறாங்க. அப்புறம் சபரி போய் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வராரு. அப்புறம் எஃப்ஜே சாரி கேட்டே ஆகணுன்ற மாதிரி சொல்ல, ஆனால் எஃப்ஜே வந்துட்டு அதுக்கு ரெடியாக இல்லை. இதனால் கடுப்பாயிட்டு, நாங்கள் சொல்கிறது எதுவும் இவங்க செய்ய மாட்டாங்களா, இவங்க சொல்கிறது மட்டும் நாங்கள் எதுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு கிச்சன் டீம் ரொம்ப கடுப்பாயிடாங்க. சாப்பாடே செய்ய மாட்டேன்ற மாதிரி பிரவீன் கெமி எல்லாம் சொல்லிடுறாங்க. அப்புறமா எல்லோரும் சேர்ந்து சமாதானப்படுத்தி, நீங்கள் அவர் ஒருத்தர் மேலே இருக்கிற கோவத்தினால இத்தனை பெரிய சாப்பிட விடாமல் பண்ணுறது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி இது பண்ணி பேசி கொஞ்சம் சமாதானப்படுத்துகிறாங்க. இவ்வளோ அமளிதுமளியும் ஆரம்பிச்சது பாருக்கிட்ட இருந்து தான். ஆனால் பாரு எதை பற்றியும் கண்டுக்காமல் அது பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு கிடக்காங்க. அப்புறமா ஃபைனலாக கனியெல்லாம் பேசி பனிஷ்மெண்ட்டாக அவங்களும், அதாவது அந்த தோப்பு கர்ணம் போடுறது செமையாக பண்ணுறாங்க. பார்வதி அவங்க ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இப்படி சுற்றி வந்து தோப்பு கர்ணம் போட்டாங்க. அந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இதுவாகி செமையாக நல்லாவே இருந்துச்சு. அதை கனியுமே பாராட்டினாங்க. அப்புறம் எஃப்ஜே கிட்டே போயிட்டு விக்ரம் சூப்பரான அட்வைஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் அட்டென்ஷன் கொடுத்து நீங்கள் அவங்கள இது பண்ணிகிட்டே இருக்கிறது தான் அவங்களுக்கு கண்டென்ட்டு, அதை வச்சு தான் அவங்க ஓட்டிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஏன் நீங்கள் கண்டென்ட் கொடுக்கணும், அவங்க கம்முன்னு போயிட்டே இருங்க. நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களுக்கு கண்டென்ட் ஆகிடுது. நம்மளாம் எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் நம்ம டம்மி பீஸாக தெரியும். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணணும், இது இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு எஃப்ஜேக்கு செம்மையான அட்வைஸ் தான் கொடுத்துட்ருக்கிறாரு விக்ரம்.
அப்புறம் கியூசி ஆஃபீஸருக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் வந்துட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு பிக் பாஸ். அதை படிக்கிறாங்க. 2 பேரும் வந்துட்டு சூப்பராக பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா பவர்ஸ் கொடுக்குறோம், நீங்கள் வந்துட்டு அந்த கடைங்களை போய் விசிட் பண்ணலாம், அவங்க க்ளீனாக அது எப்படி நடத்துகிறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலான்ற மாதிரி நிறைய பவர்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாட்டில் வருது. பாட்டிலை போயிட்டு ஆளாளுக்கு போயிட்டு பீராஞ்சின்னு அப்படியே உடச்சி எரிச்சு இது பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அதிலெல்லாம் தூக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. விக்ரம், பிரவீன் எல்லாம் தூக்கிட்டு வந்து அதை தனித்தனியாக அவங்கவுங்க கேங்காக பிரித்து அதை வந்துட்டு கழுவி இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்னங்க, இந்த பார்வதி ஒரு பக்கமும் திவாகர் ஒரு பக்கமும் உள்ளே போயிட்டு உள்ளே வச்சுருக்காங்க இன்றைக்கி ஸ்டால்ஸ் எல்லாம், ஜூஸ் இதுவெல்லாம் அங்கே போய் பார்த்துக்கிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. இதில் எஃப்ஜேக்கும் பாருக்கும் சுத்தமாக ஆகவே இல்லை. பாருவை கொஞ்சம் கூட வந்துட்டு எஃப்ஜே கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பண்ணிகிட்ருக்கிறனால மிச்சவங்க எல்லாம் நான் பாருக்கு வந்துட்டு கொஞ்சம் இதுவாக பேசுகிறாங்க, கொஞ்சம் அப்படியே அவங்க பக்கமாக பேசுகிறாங்க. விக்ரமெல்லாம் வந்துட்டு மேடம் உங்களுக்காக என்ன செய்யணுமோ சொல்லுங்கள் மேடம், நான் செஞ்சு தரேன், நீங்கள் என் பாட்டில்ஸ் எல்லாம் கொஞ்சம் உடஞ்ச மாதிரி, அதாவது கொஞ்சம் நெசுங்கியிருக்கும், அதுக்கெல்லாம் கூட கொஞ்சம் பார்த்து அப்ரூவல் பண்ணிவிடுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான் நான் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சரி என்னை தூக்கிட்டு போய் விடுங்கன்னு சொல்லிட்டு தூக்கிட்டெல்லாம் வர வைக்கிறாங்க. விக்ரமும் அதை செய்கிறாரு. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு ஒரே ரகலை பண்ணுறாங்க, இதை பண்ணு அதை பண்ணுன்றாங்க. அப்புறமா ஆளாளுக்கு ஒருத்தர் ஒரு கையை அமுக்க, இன்னொருத்தர் இந்த பக்கம் கையை அமுக்க, இந்த அம்மாவுக்கு ஊட்டி விடணுமா மேகி செஞ்சு கொடுத்து, அதை கனி வேற செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு நம்ம தலைவர் தர்பூசணி பழமும் எனக்கும் மேகி வேணும்டா, எனக்கும் ஊட்டி விடுங்கடான்னு பண்ணுறாங்க. இதை பார்த்து பாரு காண்டாயிட்டு, ஏன் நான் பண்ணுறதே பண்ணுறேன், நீ வேறு ஏதாவது பண்ணுன அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அந்த இடத்துலையும் இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துடுது மாறி மாறி. ஆனாலுமே எப்படியோ வந்துட்டு அது நடந்துகிட்ருக்கு. இந்த ஆள் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு பாரு புலம்பிக்கிட்டே வந்துட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க. பாருக்கு ஒரு பக்கம் காண்டாயிது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே சபரி எல்லாம் வந்துட்டு இவங்கள கண்டுக்காமல் போயிட்டு திவாகரை வந்துட்டு கவனிச்சிட்ருக்காங்க. திவாகரை வந்துட்டு பிடிச்சிட்டோன்னா சரியாக போயிடும்னு சொல்லிட்டு அவங்க அவர்கிட்ட இது பண்ணிகிட்டு இருக்கனால செம காண்டாயிடுறாங்க. இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா ரம்யா வந்துட்டு இவங்களுக்கு ஃப்ரீ பாஸ் கொடுக்குறதா ஒத்துக்கிறாங்க. அதனால் ரம்யாவோடது எல்லாமே பாஸ் பண்ண வைக்கணும், குவாலிட்டி செக் பண்ணின்ற மாதிரி பார்வதி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு திவாகர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவர் வந்துட்டு எஃப்ஜே சபரி இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க, அதனால் அவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும், அவங்க நல்லா பண்ணுறத வந்துட்டு நம்ம அப்ரூவல் பண்ணணும், மொத்தமாக இது பண்ணிடக்கூடாதுன்னு அவர் ஒரு பக்கம் நியாயமாக தான் பேசுகிறாரு. ஆனால் நம்ம அக்கா பார்வதி இல்லை ரம்யாவுக்கு தான் நம்ம ஃபேவர் பண்ணோன்ற மாதிரி அப்படி இப்படின்னு ஏதாவது நொட்டை சொல்லி இதை பண்ணு அதை பண்ணுன்னு இருக்காங்க. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு திவாகருமே. குவாலிட்டி செக் வருது, எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்குறாங்க. வேணும்னே பார்வதி இதை பாரு இது சரியில்லை அதை சரியில்லைன்னு சொல்கிறாங்க. என்ன தான் வந்துட்டு திவாகர் அப்ரூவல் பண்ணாலுமே கூட யாருமே வந்துட்டு சரியாகவே இது பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க. அப்படியே பண்ணாலும் 1 2 தான் வந்துட்டு ஓகே செக் பண்ணிவிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் உச்சக்கட்டமாக பார்த்தீங்கன்னா ஆதிரை இதெல்லாம் வந்துட்டு அவங்க என் கூட வந்துட்டு சரியாக இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அது வந்துட்டு சரியாக இல்லை, மிச்சதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அவங்க என்கிட்ட வந்துட்டு பர்சனலாக நல்லாவே நடந்துக்கல, அதனால் அவங்களுக்கும் கேன்சல்னு சொல்லிட்டு எடுத்து ஊற்றுறாங்க. இதனால் செம்ம காண்டாயிறாங்க ஆதிரை. அடுத்த பாட்டிலுமே வந்துட்டு ஸ்மெல்லு வரலன்னு சொல்கிறாங்க. போன பாட்டில் ஸ்மெல்லு வந்துச்சு, அதே ஜூஸ் தான் இதுலேயும் ஊற்றிருக்கோம், அதில் எப்படி இல்லாமல் இருக்குன்ற மாதிரி ஆதிரை கேள்வி கேட்க, ஏங்க நீங்கள் எங்ககிட்ட நடந்துக்கிட்டு பிடிக்கலங்க அதனால தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஊற்றுறாங்க. செம்ம காண்டான ஆதிரை. இப்போ என்ன எல்லாத்தையும் ஊற்றுறீங்க அவள் தானே நானே ஊற்றுறேன்னு சொல்லிட்டு காண்டாகி எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துடுறாங்க. இதனால் கோவம் அந்த கலை ஒரு பக்கம், அது என்னது இது இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஓரமாக பண்ணுறீங்க, கொஞ்சம் கூட வந்துட்டு உங்களுக்கு இதுவே கிடையாது, இப்படி வேணும்னே அவங்க உழைப்பெல்லாம் வீணடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் காண்டாகி டேபிளை பிடிச்சி தள்ள செம்ம ஃபன்னாக இருக்குது. இதில் வந்துட்டு கடுப்பாயிட்டு நம்மளோட பார்வதி, இவன் எப்படி வந்துட்டு எங்களுக்கு எதுவும் தரலாம், இவன் வந்தது வந்துட்டு எஃப்ஜே கூட தான் வந்தான், அதனால எஃப்ஜேக்கு இது பண்ணி வச்சுருந்தா 2 அப்ரூவலுமே கேன்சல் பண்ணுறோன்னா அதையும் அந்த ஜூஸையும் எடுத்து ஊற்றி விட்டுடுறாங்க வேஸ்ட்டில் பார்வதி. இதனால் கடுப்பான எல்லாருமே இதெல்லாம் ரொம்ப அராஜகம் வன்முறை வெடிக்கும் அப்படின்ட்டு கண்ணிலேருந்து எல்லாருமே வந்துட்டு சொல்லி இது பண்ணுறாங்க. ஆனால் திவாகர் வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப ஓவர்ப்பா, அவங்க கஷ்டப்பட்டு தானே பண்ணாங்க, நீ இந்த மாதிரி ஊற்றுறதெல்லாம் ரொம்பவே தப்பு, உன் கோவத்தை வந்துட்டு இங்கே காமிக்கக்கூடாது அப்படின்னா எல்லாருமே கேன்சல் சொல்லி ஊற்றுன்னு சொல்லிட்டு மற்ற எல்லாத்தையும் எடுத்து ஊற்றுறதுக்கு வராங்க. வினோத்துமே அதை செய்ய சபரிக்கும் வினோத்துக்கும் அதில் முட்டிக்குது. ஏன்னா வினோத் எடுத்து ஊற்ற வந்தது சபரி. இது இந்த மாதிரி மாறி மாறி ஒரே கான்ஃப்ளிக்டாக தாங்க போயிருந்துச்சு.
இதில் ஒரு இடத்துல கூட திவாகர் தனக்கு சப்போர்ட்டிவாக பண்ணலையேன்ற காண்டில் பாரு கோச்சிட்டு வேணாம் போ, நான் சொல்கிறது நீ என்னைக்காவது செஞ்சுருக்கியா, உங்களுக்காக எத்தனை இடத்துல நின்றுருக்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுக்கிட்டு அங்கேருந்து போயிடறாங்க. அப்புறமா திவாகர் வந்து பேசுகிறாரு, இங்கே பாருமா புரிஞ்சுக்குமா சொல்கிறதுக்கு, இங்கே பாரு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நான் சொல்கிறது செய்யின்னு சொல்லிட்டு அப்போவும் அதிகாரமாக பேசுகிறாங்க. இல்லை நீ பண்ணுறது தப்பு, இப்போ ஒருத்தர் இது பண்ணால் மற்றவங்களுதும் வராதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் திவாகர் வந்துட்டு இப்போ சபரி இது நம்ம அப்ரூவ் பண்ணது தான், மிச்சவங்கெல்லாம் கோவமாக நடந்துக்கிறாங்க, எஃப்ஜேலேருந்து எல்லாருமே கோவமாக டேபிள் தள்ளினது இதை பண்ணது அதை பண்ணாங்க, அவங்களதெல்லாம் கூட கேன்சல் பண்ணிக்கலாம், ஆனால் வந்துட்டு சபரி இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. நான் இதுக்கு பண்ணேன், என்னால் பண்ணவே முடியாதுன்னு கோவப்பட்டுக்கிட்டு அப்படியே மூஞ்ச திருப்பிட்டு போயா நீ வாய முடிஞ்சு போயிடியா போயிடு இதெல்லாம் ஒரு மனுஷன் அப்படி இப்படின்னு கோவப்பட்டுக்கிட்டு கற்றுக்கிட்டே போயிட்டுருக்குறாங்க. அவங்க பாட்டுக்கு கெஞ்சிக்கிட்டே போன நம்ம தர்பூசணி பண்ணவன் ஒரு இடத்துல கோவமாயிட்டாரு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு செஞ்சு வச்சிருந்த சாப்பாடை வந்துட்டு இவர் சாப்பிட்டாராமா. அந்த காண்டில் வந்துட்டு அவங்க அதை சொல்லி காமிக்க, ஏன் நீ என்னமோ சாப்பிடாத மாதிரியே சொல்ல, உனக்கெல்லாம் சாப்பாடே கொடுக்கலையா, இன்னும் ஓவராக தான் பண்ணிகிட்ருக்கேன்னு செம்ம கடுப்பாயிறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து முட்டை கிரேவி கேட்டிருப்பாங்க, அதை செஞ்சு வச்சுருப்பாங்க. இவங்க சாப்பிட்ருக்க நேரத்தில் அதை திவாகர் எடுத்து சாப்பிட்ருவார். இவங்க அந்த ஸ்டாலுக்கு போயிட்டு வர கேப்பில் இதனால் காண்டாகி, ஆனால் அந்த இடத்துலேயே வந்துட்டு கோவமாக திவாகர்கிட்ட திருடி சாப்பிட்றிய வெக்கமா இல்லையா அப்படி இப்படின்னு காண்டில் பேசிகிட்டு இருக்காங்க. பார்வதி இந்த காண்டெல்லாம் சேர்த்து வச்சு போயா நான் வரவே மாட்டேன்னு கத்தி கூப்பாடு போட்டு இது பண்ணுறாங்க. யாருமே வந்துட்டு பார்வதியை பெருசாக கண்டுக்கவே இல்லை, ரம்யாவை தவிர. ஏன்னா ரம்யாவுக்கு வந்துட்டு அவங்கக்கிட்டேருந்து எப்படியாவது வந்துட்டு குவாலிட்டி செக் ஆகி வரணும் அப்படின்றது தான் பிளானு. எதனால் அந்த பிளானை போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ பாஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்வையை ஏமாத்துறாங்க. ஆனால் ஃப்ரீ பாஸ்லாம் கொடுக்க மாட்டேன், அது என்னோடய கேம் பிளான், சும்மா சொல்லி நம்ப வச்சுருக்கேன்ட்டு சபரிக்கிட்ட அவங்க சொல்லிடுவாங்க. இதெல்லாம் தெரியாமல் பயப்புல பாரு வந்துட்டு சும்மா தேவையில்லாமல் ஓவராக பில்டப் பண்ணிகிட்ருக்குன்னு தான் எனக்கு தோணுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நேற்றோட எபிசோட் ஃபுல்லாக நசன்னு தாங்க இருந்துச்சு. என்னடா இது எபிசோடாக இது சண்டை கிளமான்ற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் லைவ் எல்லாம் யோசிச்சு பாருங்கள், லைவ் இன்னும் கடுப்பாக இருந்துச்சுங்க, பார்க்கவே முடியல அப்படி இருந்துச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.